ஹாய் குட் மார்னிங்மா குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப நேரமாக போடலான்னு ட்ரை பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ ஃபைனலாக அந்த வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டெக்னிக்கல் இஷ்யூ முடியல அந்த 150 ஹவர்ஸில். ஸோ அந்த ஒரு நாள் வீடியோவை நான் இன்னொரு நாள் 2 வீடியோவாக கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் உங்களுக்கு இது ஷோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான். சும்மா வந்து நான் வீடியோ ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காலையிலேருந்து ஃபுல்லாகவே கிளாஸ் நம்மகிட்ட குரூப் 4 பேட்ச் போய்கிட்டு இருக்கு இல்லையா. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நேற்று ஃபுல்லாகவே நான் தான் கிளாஸ் எடுத்தேன். மேக்ஸு, தமிழ், ஈவினிங் எக்கனாமிக்ஸு, பேச்சுலர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எஸ்ஐ கிளாஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அது நம்ம அந்த போர்டை வந்து ரெகுலராக பார்க்குறதுனால அந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக ஐ ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இது வந்து நமக்கு என்ன செய்யறது, இப்போ நம்ம போர்டை பார்த்து ஒரு 1 hour நிற்க முடியல, தண்ணி வந்துகிட்டே இருக்கு சரிங்களா. ஸோ இது கொஞ்சம் விட்டோம்னா க்யூர் ஆயிரும். நம்ம அதோட சேர்ந்து அந்த போர்டையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது கொஞ்சம் கண்டினியூ ஆகும். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன், பட் அது நிற்க மாட்டேங்குது, அது அப்படியே வந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே, அதை விட்டுலாம். ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோனா நான் அதை சொல்றதுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கேப்பில் இப்போ எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இந்த மாதிரி வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுன்னா நம்ம ஸ்டடி ஸ்டாப் ஆகக்கூடாது சரிங்களா. நீங்கள் கண்டினியூஸாக போகணும். இன்னும் இருக்கக்கூடிய இந்த 100 நாள், இந்த 100 நாளை எவ்வளோ தெளிவாக முடிக்கிறோமோ அதுதான் உங்கள் ரிசல்ட். ஸோ இப்போதைக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பேசிக்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் அண்ட் செயின் ரூல். அது மாதிரி செயின் ரூலில் நான் 7வது புக் வர முடிச்சிட்டேன், உங்களுக்கே தெரியும். 8வது புக்கில் 8th புக்கில் ஒரே ஒரு பாடம் இருக்கும் செயின் ரூல், அதை நீங்கள் கவர் பண்ணுறீங்க. அதை கவர் பண்ணிட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கவர் பண்ணிட்டு நாளைக்கு சண்டே மார்னிங் உங்களுக்கு ஒரு 50 மார்க் டெஸ்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இது வரைக்கும் நம்ம நடத்தின பாடத்தை ஃபுல்லாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு தயாராகிக்கோங்க சரிங்களா. ஓகே, உங்களோட போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த 5 இதையுமே சேர்த்து பார்த்துக்கோங்க சரிங்களா. நம்பர் சிஸ்டம், நம்பர் பேசிக்ஸ், டிவிசிபிலிட்டி, அது முடிச்சதுக்கப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடிச்சிட்டிங்கன்னா செயின் ரூல், இந்த 5ஐயும் சேர்த்து பார்த்துருங்க. ஒரு 50 மார்க் டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சண்டேல கண்டக்ட் பண்ணிடுறேன். ஸோ அது மாதிரி இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் கன்ஃபார்மாக லைவ் இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன். ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ஈவினிங் வந்து 7 o'clock தானே, ஷார்ப்பாக வந்து ஒரு 6 o'clock உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா. எனக்கு கொஞ்சம் ஓகே போர்டு பார்க்கலாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா போர்டில் லைவ் கண்டக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை நான் டேப் வச்சு எடுக்க முடிஞ்சா டேப்லையாவது கண்டக்ட் பண்ணுறேன். நான் இப்போ இந்த வீடியோ எதுக்காக கொடுக்குறேன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் தெரியல அப்படின்னா கட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் தான் எடுக்க போகிறேன் கிளாஸு, பட் போர்டில் வந்து நின்று எடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் டேப்பை கையில் வச்சா எடுக்க ட்ரை பண்ணுறேன். டேப்பை பொறுத்தவரை புக்கை டிஸ்பிளே பண்ணி அப்படியே தான் எடுப்பேன். அது சேம் அப்படியே தான் போகும். ஸோ நீங்கள் ஓகே உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் எடுத்து கவர் பண்ணிவிடுவேன். ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து கம்மி இல்லையா. ஸோ அதனால் நம்ம அதை வச்சு நம்ம ஸ்கிப் பண்ண வேணாம். அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த பர்டிகுலர் குரூஷியல் பீரியட்ல உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல யாரையும் நீங்கள் வைக்கக்கூடாது, இதுதான் விஷயம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், அதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரியோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும் சரிங்களா. சில பேர் இந்த ஸ்டோரியை கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் இப்போ தான் கூட கேள்விப்படலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துல ஒரு 5 தவளை உள்ள விழுந்துருச்சு சரிங்களா. அந்த கிணத்துல தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு, கிணத்தை விட்டு வெளியே வர முடியல தவளையால சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா 5 தவளையுமே ட்ரை பண்ணுது. ஓகே, அதில் ஒரு தவளை வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல இருந்து ஒரு ஸ்டெப் கூட ஏறல, சும்மா கிணத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கு. சுற்றிக்கிட்டே எல்லார்ட்டையும் பேசுது, 4 தவளைட்டையும். நம்ம அந்த கிணத்தை விட்டு ஏறிடலாமா, ஆல்ரெடி ஒருத்தன் ஏறி கீழே விழுந்து காலை உடச்சிட்டான், ஒரு தவளை ஏறி 2 ஸ்டெப் கீழே விழுந்துருச்சு. ஸோ நம்ம ஏறினா நம்மளும் இந்த மாதிரி விழுந்துருவோமா, இல்ல ஒருவேளை கொஞ்சம் அதிகமா போயிட்டோம்னா கீழே விழுந்தா ஆளே காலி ஆயிடுவோமே, இப்படி சொல்லி ஒரு தவளை பேசிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்து 2 தவளைக்கும் பயமாகுது. ஒருத்தன் மேல இருந்து ஏறி விழுந்துட்டானா, அப்ப இதுல போனா நம்ம பெரிய ஆபத்து இருக்கு போலயே. சொல்றதை கேட்டு எதுவும் ஏறி பார்க்கல, சொல்றது புரியுதுல. ஒரு தவளை சுத்திக்கிட்டே இருக்கு, அது எல்லாத்தையுமே பேசுது. இந்த மாதிரி மேல ஏறி ஒருத்தன் விழுந்துட்டா நம்ம ஏறலாமா வேணாமா இப்படின்னே யோசிக்குது. ஒரு தவளை இப்படி பேசியே என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட 2 வருஷமா உள்ளேயே கிடக்குது சரிங்களா. அடுத்து இன்னொரு தவளை என்ன பண்ணுது, சரி அவன் பாட்டு பேசுறது, நம்ம ஒரு ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டெப் ஏறி இருக்கு. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே பார்த்து போடான்னு இருக்காங்க. 5ஆவது ஸ்டெப் போயிருக்கு, எல்லாரும் சேர்ந்து கத்திருக்காங்க, பார்த்து ஏறான்னு சொன்னோட கீழே விழுந்துட்டு ஆகணும். அடுத்து இன்னொருத்தன், சரி இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஏறுவோண்டா அப்படின்ட்டு ஒரு லெவலுக்கு மேலே ஏறி போயிருக்கான். ஏறி போனதுக்கப்புறம் சரி சும்மா இருக்கனால இவங்க என்னடா பண்றாங்கன்னு திரும்பி பார்த்துருக்கான். திரும்பி பார்த்தோன்னா என்ன பண்ணிருக்காங்க, பார்த்து போடா அப்படின்னு சொல்லி சவுண்டா எல்லாரும் சொல்றத பார்த்துட்டு அங்கிருந்து அந்த தவளை கீழே விழுந்துருச்சான். கீழே விழுந்து அந்த தவளை இறந்துருச்சான் சரிங்களா. அதை பார்த்து இன்னொரு தவளை என்னாச்சு, நான் ஏறவே இல்லை, உள்ளேயே செத்தா கூட பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு ஏற போறேன்னு உள்ளே நின்றுச்சான். இதுல ஒரு தவளை இவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ கிணத்துல ரவுண்டா இருக்குமா, ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு தவளை மட்டும் ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ சுத்தி பார்த்துருக்காங்க, ஏன்னா நான் 5 பேர் இருந்தோம், ஒருத்தர் செத்துட்டா மிச்சம் 3 பேர் இருக்கும், இன்னொருத்தனை காணமேன்னு பார்த்தா அது ஏறி போய்கிட்டே இருக்கு, மேல பொறுமையா ஏறி போய்கிட்டு இருக்கு.
ஸோ இந்த தவளையெல்லாம் சேர்ந்து அதை பார்த்து கத்தியிருக்காங்க. பார்த்து போச்சு. அந்த தவளை ரெஸ்பான்ஸே பண்ணல. எல்லா தவளையும் கத்திருக்கு, ரெஸ்பான்ஸே பண்ணல. அப்புறம் அவங்கள பேசுறாங்க, இல்ல அந்த தவளை நான் இவ்வளவு தூரம் சொல்றோம் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லி. கடைசி பாத்தீங்கன்னா அந்த தவளை அந்த கிணத்தோட ஸ்லாப் மேல வர வந்துருச்சு. மேல வந்து ஏறிட்டாவது திரும்பி பார்க்கணும்னு பார்த்தாலும் திரும்பியே பார்க்கல. அது ஏறி இறங்கி அது பாட்டு போயிருச்சான். சரிங்களா? ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த தவளைக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ நம்மளை சுத்தி இவ்வளவு பேர் ஏதோ ஒரு விஷயம் பேசுவான். ஒருத்தன் சொல்லுவான், நான் நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தேன், ஒருத்தன் கேப்ல வந்தா காசை கொடுத்து வாங்கிட்டான். உண்மையா அப்படி காசை கொடுத்து வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அவனை என்கிட்ட கூட்டுவாங்க, அவன் எங்க வாங்குறான் என்ன பண்ணா நம்மளால கேட்டுக்கிடுவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது, சும்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? அதனால மைண்ட்ல ஒரி பண்ணவே கூடாது. நம்ம டாப்பரா இருந்தா நமக்கு வேலை கன்ஃபார்ம். சரிங்களா? அது மாதிரி பேசுறவங்க, அது மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து ஃபெயில் ஆனவங்க, ஏன்னா ஃபெயில் ஆனதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியில்லாம இருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்க ஃபெயில் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் அளவில் அப்செட்டா இருந்திருக்கலாம். அவங்கள சுத்தி இருக்க சிச்சுவேஷனா இருந்திருக்கலாம். சிச்சுவேஷன் நமக்கே தெரியும் இல்லையா? இந்த ஏஜ்ல யாருக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும். இதுல ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கலாம், அவங்களால படிக்க முடியாம போயிருக்கலாம். ஸோ இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையால அந்த வாய்ப்பை தவற விட்டவங்க, அவங்க பின்னாடி வர்றவங்க வாய்ப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க முடிஞ்சா. இல்ல அப்படின்னா விட்டுருங்க, அவங்க ஏதோ அப்படி பாத்துக்கிட்டோம். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு போகாத, நான் 2 வருஷம் படிச்சேன் முடியல, நீ 2 வருஷத்துல எத்தனை நாள் உருப்படியா படிச்சீங்க சொல்லுங்க? முடியலன்னு சொல்றவங்க கரெக்டா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணி தெளிவா படிச்சீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இவ்வளவு சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ இந்த விஷயத்துக்குள்ள உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஒரு இது விடாமுயற்சி. விடாமுயற்சியை கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா கிளியர் பண்ணி ஏதோ ஒரு போஸ்டிங் போயிருவீங்க. ஸோ அது நீங்க நினைச்ச போஸ்டிங் போகணும் அப்படின்னா உங்க மைண்டு தான் அதுக்கு ஒத்துழைக்கணும். மற்றவங்க பேசுறவங்களோ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற நானோ யாரும் டிசைட் பண்ண முடியாது. நீங்க விஏ ஆகணுமா, நீங்க எஸ்ஐ ஆகணுமா, நீங்க ஒரு கலெக்டர் ஆகணுமா, இல்ல டிஎஸ்பி ஆகணுமா நான் சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு சப்ஜெக்ட் போய்கிட்டு இருக்கு, அடுத்த சப்ஜெக்ட் நான் எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சப்ஜெக்ட் வச்சு உங்களை எப்படி டிசைட் பண்ண முடியும்? உங்களுக்கு சொல்லலாம், நீங்க உங்களை டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா எக்ஸாம்லயும் 25 மார்க்ஸ், அதுக்கான என் பாட்டு நான் கொடுத்துட்றேன். நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, ரொம்ப பெஸ்டா பண்ணீங்கன்னா குரூப் 1க்கே ட்ரை பண்ணலாம். இல்ல நான் என்னோட லிமிட் இவ்வளவுதான் நினைச்சு இதுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா குரூப் 4ல தான் இருப்பீங்க. நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க, நீங்க ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிங்க. யாரோட தாட்ஸும் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. அப்ப அவங்கள அந்த அளவுக்கு நீங்க உள்ள விட்டுறக்கூடாது. சரிங்களா? உங்களோட சர்க்கிள் அப்படிங்கிறது பாசிட்டிவிட்டியா மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? இதை மைண்ட்ல வச்சுட்டு ப்ராப்பரா படிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அஃபெக்ட் பண்ண விட்டுறாதீங்க. அது மாதிரி உங்களுக்கு மண்டே வந்து பாத்தீங்கன்னா சண்டே 50 மார்க் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 lakh சப்ஸ்கிரைபர் நமக்கு ரீச் ஆன உடனே எக்கனாமிக்ஸ் வீடியோ கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே 75 நாள் ஜிகே வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? ஜிகே வீடியோ வெறும் 1/2 hour. ஒரு டாபிக்கை பொறுத்தவரை கரெக்டா 30 பாயிண்ட், ஒரு டாபிக்கும் 30 பாயிண்ட். அது கரெக்டா 75 நாள் இருக்கும்போது கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எக்ஸாமுக்கு 75 நாள். ஏன்னா அதுக்குள்ள மற்ற ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டேன்னா 75 நாளுமே ஒரு 1/2 hour வீடியோ ஜிகே வந்துடும். இது 1 hour, இது வந்து 1/2 hourல இருந்து 1 hour வரைக்கும் இது போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 போய்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க அதை பத்தி யோசிக்கவே தேவையில்ல, கண்டினியூஸா கொடுத்து முடிச்சிடுவேன். சரிங்களா? ஸோ அப்போ நீங்க மட்டும் படிக்கிறத கரெக்டா படிங்க, எதுக்காகவும் கேப் கூடாதீங்க. நம்மளோட தாட் ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கணும். இதுக்கு நடுவில் வேற எந்த விஷயமும் உங்களை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு சாட்டர்டே, எவ்ரி சாட்டர்டே 7 மணிக்கு லைவ் இருக்கும். மினிமம் ஒரு 4 to 5 hours. லாஸ்ட் கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா 4.5 hours எடுத்தோம். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லா மட்டும் தான் இருக்கும். இந்த ஒரு குரூஷியல் டைம்ல நான் தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோ கொடுத்தாலுமே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பேன். ஒரு 1 hour 2 hour ஒரு மோட்டிவேஷன் மட்டுமே பண்றேன்லாம் பேச மாட்டேன். என்னை பொறுத்தவரை ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் மோட்டிவேஷன் இருந்தா கூட மிச்சம் இருக்கக்கூடிய 40 நிமிஷம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த தாட்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி நிறைய பேரோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ அதனால தான் அடுத்த வீடியோ கொடுக்கறதுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் பூஸ்ட் அப் ஆகுது. ஸோ இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுக்கறதா இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த போர்டு பார்த்து எழுதணும்னா அந்த பிரச்சனை அதிகமாகுது, தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் ஓகே பேசிடலாம். நீங்களுமே டெஸ்ட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, சண்டே கொடுத்துட்றேன். ஈவினிங் முடிஞ்ச வர லைவ் வர ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? மற்ற எல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.